ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய மை டேரி சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு பழமொழி நம்மளில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு பொருளுமே நமக்கு பயனுடையதாக இருக்கும், அதை நம்ம டக்குன்னு தூக்கி போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பழமொழி சொன்னாங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ நான் நம்முடைய வீடியோவில் காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு டைம் நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தப்ப அங்கே இந்த பாக்ஸை அங்கிட்ட ஒரு ஓரமாக தூக்கி போட்டு வச்சுருந்தாங்க. கீழே தான் கிடந்துச்சு, கொஞ்சம் மண்ணாக இருந்துச்சு. ஸோ இந்த டப்பாவை நான் எடுத்து பார்த்தேன். உடையாமல் கொள்ளாமல் நல்லா இருந்துச்சு இந்த டப்பா. சரின்னு சொல்லி நான் எடுத்து என்னுடைய கூடையில் போட்டுட்டேன். என்னோடய பையன் கேட்டான், எதுக்குமா கீழே கிடக்கிற பாக்ஸை எடுக்கிற அப்படின்ட்டு கேட்டான். நான் சொன்னேன், இங்கே பாருப்பா தம்பி, இந்த பாக்ஸ் நல்லா இருக்குது, உடையாமல் நல்லா நீட்டாக இருக்குது. இதை நம்ம ஏதாவது ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட்டாக குப்பையில் போட்டு வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன்கிட்ட சொன்னேன். இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி ஒரு சாக்லேட் பாக்ஸு. யாரோ பர்த்டேக்கு சாக்லேட் பாக்ஸு வாங்கியிருப்பாங்க போல். ஸோ சாக்லேட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பாக்ஸை தூக்கி போட்டுட்டாங்க. அவங்களுக்கு இந்த பாக்ஸ் தேவைப்படாமல் இருந்திருக்கலாம், மேபி அதனால் தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸ் உடையாமல் கொள்ளாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹார்ட் ஷேப்பில் இந்த டப்பா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா, நான் என்னுடைய நெயில் பாலிஷு, அப்புறம் ஹேர் கிளிப்பு, நெயில் கட்ரு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பொருளுமே நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத ஒரு டைம் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ உடஞ்சிருச்சு, அது அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, இல்லை ரொம்ப பழசாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்ம தூக்கி போடலாம். பட் பாக்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வேஸ்ட்டாக நம்ம குப்பையில் போடாமல் ஏதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த ஒரு பாக்ஸில் நான் எவ்வளோ பொருள் நான் போட்டு வச்சுருக்கேன். ஹேர் பேண்டு, கிளிப்பு, சேஃப்டி பின்னு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா, இத்தனை சின்ன சின்ன பொருளும் இந்த ஒரே பாக்ஸ்லேயே போட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆர்கனைஸ் பாக்ஸுன்னு சொல்லிட்டு தனியாக இதுக்குன்னு வாங்கிட்டு இருக்காமல், ஒரு சாக்லேட் பாக்ஸோ இல்லை ஒரு நல்ல ஒரு கேக் பாக்ஸோ, பிரியாணி பாக்ஸோ, அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்களை போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளில் நிறைய பேர் இந்த மாதிரி பாக்ஸெல்லாம் ரீயூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சிலர் பாக்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் தூக்கி போடுறதுக்கு பதிலாக அக்கம் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் இந்த பாக்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த ஒரு பொருளையுமே அனாவசியமாக குப்பையில் தூக்கி போடாமல் அதை நம்ம ரீயூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு அது நமக்கு கண்டிப்பாக ரீயூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.